ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரோஸ் செடி வச்சுருக்க எல்லாருமே இந்த இஷ்யூவை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் ரீசெண்ட் டேஸாக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கனால தான் இந்த வீடியோவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வச்சுருக்க இந்த பிங்க் பட்டன் ரோஸோட க்ரோத்து ரீசெண்ட் டேஸாக சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. புதுசாக எந்த விதமான கிளைகளும் வரல, மொட்டுக்களும் அவ்வளோவா வைக்கலை, பூக்களும் ஹெல்த்தியாக இல்லைங்க. இதோட ரீசன் என்னவா இருக்குன்னு நான் 2-3 ரெஃபரல் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தேங்க. அப்போ தான் தெரிஞ்சது, கிராஃப்டிங் பார்ட்டுக்கு கீழேருந்து புதுசாக ஒரு கிளை வந்ததுன்னா அதுதான் அந்த ரோஸ் பிளான்ட்டோட க்ரோத்தை பாதிக்கும் அப்படின்னு. இந்த புது கிளையோட க்ரோத் பார்த்திங்கன்னா நார்மலாக ரோஸ் பிளான்ட்டில் வர க்ரோத்தை விட அதிகமாக இருந்ததுங்க. சீக்கிரமாகவே வளர்ந்துருச்சு. நானும் இதில் மொட்டுக்கள் வரும்னு தினம் பார்த்தேங்க. எந்த விதமான மொட்டுக்களும் வரலைங்க. இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நார்மலாக ரோஸ் பிளான்ட் வளர்கிறத விட இந்த கிளையோட வளர்ச்சி ரொம்ப அதிக அளவில் இருந்ததுங்க. இந்த கிளையோட வேகமான வளர்ச்சினால செடியோட மற்ற எந்த பார்ட்லேருந்தும் புதுவிதமான தளிர் எதுவுமே வரலைங்க. மொட்டுக்களும் அவ்வளோவா வைக்கல, பூக்களும் பூக்கலைங்க. செடியோட க்ரோத்து மொத்தமாகவே அஃபெக்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சு உங்கள் வீட்டு ரோஸ் செடியிலையும் இருந்ததுன்னா உடனே கட் பண்ணி எடுத்துடுங்க. நானும் இதை அடியோட கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இதனால் எந்த யூஸும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய பிளான்ட்ஸ் நல்லா வளரும்னு நான் நம்புகிறேன். ஹாப்பி கார்டனிங்.